புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருக்கிற பலமே ஏழை சாதாரண மக்கள் நேரடியா அவரை பார்ப்பாங்க. ராமாவரம் தோட்டத்துக்கு போனா அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாரும் வந்து அவரை பார்ப்பாங்க. அப்படி டெய்லி அவர் வீட்டுக்கு பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. பெண்கள் வந்த உடனே அவர் காலையில எழுந்த உடனே என்னன்னு கேட்டா அவர் காலில் விழுந்த, ஐயா அந்த மனுஷன் குடிச்சிட்டு கிடிச்சிட்டு ஏதோ 5 10வது வீட்டுல கொடுத்துருந்தா அடுப்பு எரிஞ்சிருந்தது. இப்போ அவரை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டீங்க. எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை. நான் வக்கீல் கிட்ட போய் அவரை வெடி எடுக்கிறேன்னா அவங்க வந்து 10,000 கொடு 20,000 கொடுன்றாங்க. நாங்க எங்கேயா போறது? நீங்க வந்து இப்படி பண்ணி எங்களை வந்து வீட்டுல குழந்தைங்க அழுவுறது எல்லாம் எங்களால தாங்க முடியலன்னு அவங்க வந்து தலைவர்கிட்ட சொன்ன உடனே தலைவர் நினைச்சது வேற. கடுமையான சட்டங்கள் போட்டா இவங்க திருந்திருவாங்கன்னு நினைச்சாங்க. கடைசியில அவங்க அறவயிறுக்க சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிட்ட உடனே புரட்சி தலைவர் சரி இப்படியோ தொலைஞ்சு போங்கன்னு அப்போதான் சாராய கிடைக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் அதை ஒழுங்கான சாராயமா இருக்கணும், கண்டதை குடிச்சிட்டு சாகாம இதையாவது செய்யுங்கன்னு சொல்லி திறந்தார். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நேரடியா இதை விரும்பலனாலும் இந்த மக்களுடைய கடுமையான சட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டை 71 கருணாநிதியை திறந்ததுக்கு பிறகு இதை கடுமையான சட்டங்கள் மூலமா அதை வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. அது முடியாத நேரத்தில் இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி விடலான்னு விட்டாரே தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாஸ்மாக் கடையை திறக்கல.